இறையாட்சி அப்படின்னா உங்களுடைய பார்வையில எதை சொல்லுவீங்க? பேரண்ட்ஸ்ல இருந்து எனக்குமே வந்து நானுமே வந்து அதாவது கண்டிப்பா ஒவ்வொரு இதுலயுமே கடவுளோட ஒன்றிச்சு, அதாவது கடவுளுக்கு பயந்து வாழ்ற வாழ்க்கை. அதாவது இது ம். இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாரி சரிதான். வாழ்றதுதான் அந்த மாரி. இப்போ உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில மன்னிக்கிறது, ஏற்றுக்கொள்றது அத பத்தி பகிர்ந்துக்கங்களேன். அதாவது முன்னால வந்து அதாவது என்னோட வயசு இப்ப 50 இயர்ஸ் ஆயிருச்சு எனக்கு. ம். இதுக்கு முன்னால வந்து அதாவது நான் ரொம்ப நல்லா மாறிட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒவ்வொரு நாளுமே வந்து நீங்க சொல்ற அந்த மன்னிக்கிற தன்மை, ஏற்றுக்கொள்ற தன்மை, அதாவது கிறிஸ்துவ வந்து பின்பற்றி வாழ்றது அப்படிங்கிறது அ பழக்கமா அதாவது அததான் வந்து இது பண்ணிக்கிட்டாலுமே, அந்த வார்த்தைய வாழ்வாக்குறதுக்கு எவ்வளோ வந்து கம்ப்ளீட்டா இன்னும் முடியல. ஆனா ஒவ்வொரு நாளும் வந்து நான் முயற்சி எடுத்து என்னோட லைஃப்ல அ கிறிஸ்துவுக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுல வந்து முயற்சி எடுக்கிறேன். கிறிஸ்துவோட வேர்ச்சூஸ் அந்த இதெல்லாத்தையும் ம். ஃபாலோ பண்றதுக்கு ஒவ்வொரு இதுவும் ட்ரை பண்றேன். ஆனா வந்து ஒவ்வொரு டைமும் வந்து அது முழுமையா வந்து என்னால வந்து பண்ண முடியறது இல்ல. ஆனா ம். நானே என்னைய வந்து செல்ஃப் எக்ஸாமின் பண்ணும்போது அட்லீஸ்ட் போன தடவையோட இந்த தடவை வந்து கொஞ்சம் பெட்டரா ஆயிருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு. ஆனா அது அநேகமா நான் நினைக்கிறது என்னோட ஃபீலிங் படி வந்து அன்டில் போற வரைக்கும் வந்து நமக்கு வந்து நம்ம லைஃப்ல வந்து ஒரு சேஞ்ச் வந்து வந்துட்டே இருக்கணும் இல்ல, அப்படிங்கிற நீங்க மாதிரி. ரொம்ப அழகா சொல்றீங்க. அதே நேரத்துல ரொம்ப உண்மையாவும் பேசுறீங்க. என்ன அப்படின்னா, எல்லா மனிதர்களுமே முழுமையாக முடியாது. ஆனா கடவுள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததே மனிதனை முழுமையாக்குறதுக்காகத்தான். அப்போ அந்த அந்த நம்முடைய வாழ்க்கை என்பதே அதனுடைய ப்ராசஸ் தான். இன்னைக்கு நம்ம அப்பா பகிர்ந்துக்கிட்டாங்க ரொம்ப அழகா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆலயங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். நம்முடைய திருச்சபை வளர்வதற்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்படி இருக்க முடியுமா எல்லாராலையுமே அப்படின்னா முடியாது. ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். முதல்ல தொடக்கத்தில் யாரோ ஒருத்தர் பசி அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு சாப்பாடை கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் 5000 பேர் 10,000 பேர் அப்படிங்கிறது. அதனால் அப்படி தான் தொடங்குது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப எளிமையாக சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் ரொம்ப அழகாக முயற்சி செய்கிறீங்க அப்படிங்கிறதே அதுவே ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ மதிப்பீடாக நான் பார்க்குறேன்.